ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால், இன்றைக்கி வந்து சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே வந்து சந்தையில் தான் காய் வாங்கிட்டு வருவோம். இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அந்த அளவுக்குலாம் செட் ஆகாது. ஒரு வாரத்துக்கு தேவையான காய் வாங்கினா அது ரூ. 700 800 அந்த ரேஞ்சில் வருது. அதனால் என்ன பண்ணிவிட்டோம், நாங்கள் சந்தைக்கு போக ஆரம்பித்தோம். சந்தையிலேருந்து காய் வாங்கிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் வந்து வேறு டாபிக் பற்றியும் பேசலான்னு இருக்கேன். யூடியூப் நம்மளுக்கு எவ்வளோ வரப்பிரசாதன்றது நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து நம்ம ஊரில் வந்து செவ்வாய்க்கிழமை தான் சந்தை போடுவாங்க. நம்ம ஊர்லனா நம்ம ஊரில் போட மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். ஈவினிங் டைமில் தான் வந்து சந்தை போடுவாங்க. எப்போவுமே பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துடுவேன். இப்போ பாப்பாஸ் கிளாஸுக்கு போகிறதுலேருந்து அப்படி தான் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போயிரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஈவினிங் டைம் போவேன். 5:30 மணிக்கு போகணுன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்து ஒரு 6:30 மணி அந்த மாதிரி ஆகிடும். பாப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் சந்தைக்கு போனாவே ஒரே காமெடி தான் நடக்கும். என்னென்னா, நான் சந்தைக்கு கரெக்டாக அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த மழை எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. சந்தைக்கு போனாலே மழை வந்துடும். இன்னும் கஷ்டம் வந்து அங்கே சந்தை போடுறவங்க நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்களுக்கு அந்த இடத்துல வியாபாரம் ஆகும். ஒரு டைம் மழை பெஞ்சா வந்து 1 கூறு 2 கூறுன்னு ஃப்ரீயாக வந்து ரூ. 30 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 1 கூறு 20 30 அது மாதிரி விற்பாங்க. மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கும் வியாபாரம் கொஞ்சம் வந்து டல் ஆகிடும். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், 2-3 கூறு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நஷ்டமாக இருக்கும். அதான் இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, நமக்கு மழை வந்து இயற்கையாக வர்றது தானே, நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே கடந்து தான் போகணும். அதுக்கப்புறம் எல்லா காயுமே வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து என் பசங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் காயெலாம் வாங்கிட்டு வந்தால் கூட வந்து எல்லாமே எடுத்து வைப்பாங்க. என் பையன் கூட எடுத்து வைப்பான், சொன்னால் செஞ்சு வைப்பான் வேலை எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்தால் அது வந்து ரூ. 100 3 கிலோ. கத்திரிக்காய் வந்து ரூ. 30, உருளைக்கிழங்கும் ரூ. 30 தான். குடமிளகாய் வந்து ரூ. 20 கொடுத்து வாங்கினேன். கேரட் வந்து ரூ. 30. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தக்காளி வந்து ரூ. 50 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இந்த வெங்காயம் வந்து ரூ. 30 கொடுத்து வாங்கிட்டு வந்தது. இல்லை சாரி, ரூ. 50 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இந்த சின்ன வெங்காயம். புடலங்காய் வந்து ரூ. 30. பீட்ரூட்டும் ரூ. 30 தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து இந்த வாட்டி ரூ. 30 தான். 1-2 காய் மட்டும் தான் ரூ. 20. இந்த பீட்ரூட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பச்சையாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பீட்ரூட் அது வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருப்பாங்க. இது வந்து ரூ. 20. சேப்பங்கிழங்கு சொரக்காய் வந்து ரூ. 30 கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ரூ. 20. இதை வாட்டி நிறையாவே வச்சுருந்தாங்க ரூ. 20. பச்சை மிளகாய் வந்து ரூ. 10 கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அவரைக்காவும் வந்து ரூ. 30 தான். பீன்ஸும் ரூ. 30 தான். ரூ. 20 வாங்கின காலெல்லாம் போச்சுங்க. பீன்ஸ் எல்லாம் ரூ. 30 தான் எப்போவுமே. இப்போ வந்து எல்லாமே ரூ. 30 ஏறிடுச்சு. இந்த கறிவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கட்டு வந்து ரூ. 10. அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லியும் ரூ. 10. நிறைய கறிவேப்பிலை வாங்கினா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவேன், கொத்தமல்லியை கட்டி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதுதான் வாங்குவேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் வரும். புதினாவும் ஒரு கத்தை வாங்கிட்டு வந்தேன், அது ரூ. 10. இங்கே வந்து சிறுகீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரூ. 20. நான் கீரையெல்லாம் வந்து ரேட்டெல்லாம் பார்க்க மாட்டேங்க, கீரை வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து சமைக்கிறோம். அதனால் 2 கத்தை வாங்கிட்டு வந்தேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, கீரை வந்து போட்டு அது எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். மழை வந்துருச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். நமக்கு அதில் பலனே இல்லைங்க. மழை வராத ஓரளவுக்கு இருந்தால் அந்த கீரையை பறித்து நம்ம வந்து விற்கிறதுக்கான அந்த லாபத்தை எடுக்கலாம். அதுவும் வந்து நம்ம கழனியில் போடுறவங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் லாபமே கிடைக்காதுங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அது செய்கிறாங்க. அவங்களாம் அது செய்யலைன்னா நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. இப்போவுமே வந்து நான் சந்தையில் வந்து பேரெல்லாம் பேச மாட்டேன். அவங்க காய் என்ன விற்கிறாங்க இல்லை விலையை நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த கிராமத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு காய் வந்து எல்லாம் எடுக்கிறாங்க பயிர் வச்சு அப்படின்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அதேமாரி நாங்களும் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கோம். அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கும் தெரியும்.
நம்ம வெண்டைக்காய்லாம் வந்து கடையில் விற்கிறாங்க, மார்க்கெட்டில் விற்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? நீங்கள் பார்க்கும்போது அந்த காய் வந்து எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதில் எவ்வளோ காய் டேமேஜ் ஆகி அது எல்லாமே எடுப்பாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து காயெல்லாம் லோடு ஏற்றிலாம் அனுப்பிச்சிருக்கோம். அப்போ வந்து அவ்வளோ காய் வந்து டேமேஜ் ஆகும். கொஞ்சம் வந்து வளைஞ்சிருந்தால் கூட காய் வந்து எடுக்க மாட்டாங்க. எல்லா காயுமே ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்களே விற்கிறதுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், நாங்கள் மார்க்கெட்டுக்கெலாம் போனால் காயெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படியாக வருது. நான் அதுலேருந்து சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வாங்குறது கட்டுப்படி ஆகலை. ஒரு 3 நாள் கூட வர மாட்டேங்குது. காயும் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது. ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா நம்ம மார்னிங் டைமில் தான் போகணும். இங்கேருந்து நம்ம அரக்கோணம் போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் தான் போகணும். அதுலேருந்து என்னாச்சு, வீட்டில் நான் வந்து நீயே போய்ட்டு சந்தைக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போ தான் அந்த நாள் வருதோன்னு இருக்குங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், நம்ம அடைஞ்சு எங்கேயும் வெளியும் போகிறதில்ல. சந்தைக்கு போனால் எல்லோரையும் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டு ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். சந்தைக்கு போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. நானும் போயிட்டு வருவேன். இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஆகிடும். நைட்டு வந்து டின்னர் செய்கிறதுக்கு லேட் ஆகிடும். இந்த பச்சை மிளகாய் வந்து அந்த காம்பு கிள்ளி வைங்க. அது மாதிரி கிள்ளி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் காயெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு சமைக்கலான்னு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் சிம்பிளாக செய்கிற மாதிரி பண்ணுவேன். வெளியே வீட்லேயும் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சந்தைக்கு போயிட்டு பாப்பாவும் கூட்டிகிட்டு வந்து நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டயர்டாகிடும். அதனால் எப்போவுமே வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பண்ணுவேன். அன்றைக்கி வந்து பாப்பாங்க வந்து ராகி சேமியா தான் கேட்டுருந்தாங்க. தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப் பற்றி அந்த வரப்பிரசாதம் நான் சொல்கிறேன். நம்ம வந்து வெளியே போய் நம்ம சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை தான் நம்ம இருப்போம். அதுக்காக வந்து இந்த யூடியூப் வந்து நமக்கு ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். நம்ம வீட்டிலேருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், ஹஸ்பண்டையும் பார்த்துக்கலாம், வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கலாம். நம்ம வெளியே போய் ஒர்க் பண்ணால் நிறைய டென்ஷன் இருக்கும். இந்த டைமுக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வீட்டில் இருந்தால் நம்ம இஷ்டம். நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் வந்து நாமளே ராஜா தான், நம்மளே ஓனர் தான். அது எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு டைம் கிடைக்கும்போது வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடலாம். அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தானே. நம்ம வெளியே போய் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி பசங்க என்ன ஆகணும், வீட்டில் போய் வேலை செய்யணும், அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும். நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு ஒரு வேலை செய்கிறன்ற ஒரு திருப்தி இருக்கும். எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற மைண்ட் செட்டில் வந்து நான் சொல்லலை. நம்மளும் வந்து நம்ம காசு சம்பாரித்தா நமக்கு ஒரு அந்த எப்படி சொல்கிறது, வில் பவர் மாதிரி வருங்க. அது இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் தாங்க ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் காட்டுறதுக்கு கூட கொஞ்சம் பயந்தேன். 2 டைம் வீடியோ போட்டு எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நிறைய கற்றுக்கினேன். என் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அது எல்லாமே வந்து பண்ணி தான் ஓரளவுக்கு வீடியோ போட்டு நம்மள மாதிரி யாராச்சும் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் சொல்லலாம். அவங்களும் வந்து ட்ரை பண்ணி அவங்களும் கொஞ்சம் அந்த பயத்தெல்லாம் போக்கி மேலே வரட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய ChatGPT வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. நமக்கு தெரியலனா எல்லா விஷயத்தையுமே சொல்லுது. ChatGPT ஒரு ஆப் தாங்க, அதை இறக்கிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய டவுட்டு வந்து கிளியர் பண்ணுறாங்க. அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். நிறைய டைம் எனக்கு வந்து தெரியாதப்போ நான் ChatGPT, வாட்ஸ்அப் இது மூலிமா தான் வந்து ட்ரை பண்ணுறேன். எல்லாமே கற்றுக்குறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் முடியும். யோசிக்காதீங்க. யோசிச்சோம்னா நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். வீட்டில் பர்மிஷன் கேட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் இருந்தால் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நிறைய இருக்குதுங்க. தையல் கிளாஸு, ஆரி ஒர்க்கு, பியூட்டிஷனு எல்லாமே ஃபோனில் வந்து கற்றுத்தராங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே எதுவுமே வந்து நம்ம சக்ஸஸ் ஆகுதுங்க. 1 டைம் 2 டைம் கூட ஃபெயிலியர் ஆகட்டும், பிரச்சனையே இல்லைங்க. நம்ம வந்து கற்றுக்குறோம்ல, நமக்கு அந்த கற்றுக்குறோன்னு மைண்ட் செட்டு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேச ஸ்டார்ட் பண்ணாவே எங்கே இருக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. நான் அதை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். ராகி சேமியா 5 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்து
அந்த சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் எடுத்து அது மேலே ஊற்றி நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் அரைக்கும் போதே அதில் 2 ஏலக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எப்போவுமே வந்து ரூ. 500க்குள்ளே தான் வாங்க ட்ரை பண்ணுவேன். அன்றைக்கி ரூ. 500 தான் ஆச்சு எனக்கு காய் வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி கிராமத்துலேருந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுற எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.